ஏன் எப்படி போகிறான் ஒரு மாதிரி? ஐயோ வண்டி ரொம்ப அடியாக இருக்குது காய்ஸ். அந்த வண்டி எப்படி இருக்கா அதை வச்சுட்டு எப்படி ஓட்டுறான்னு தெரியல. தலைவரே தலைவரே எங்கே ஹனுமான்ஜி? இந்த நாள் முதல் இந்த நாள் बाकन बाकन बाकनला हां एक तास ग्रुप गेले पुढे. हां मला ऑफिसला लेट झाला होता पडते रे. चला भेटूया. हां क्रेजी. तो BMW பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப அந்த லுக்கால் ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடுவாங்க அப்படியே பார்த்தோன்னே. அது பாருங்கள் அப்படியே கூட்டமாக சேர்ந்தோன்னா எனக்கே கொஞ்சம் சை ஆகிட்டுங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு பழக்கம் இல்லையா இதெல்லாம். புதுசாக இருந்தோன்னே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அழகான ஒரு மெமரிஸ் மாதிரி தோணுச்சு. ஸோ வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் செல்வா ரைடர். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரைடுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா வாக்கான் போயிட்டுருக்கோம். எதுக்கு நம்மகிட்டே வம்புக்கு வரோம்? இப்போ ஃப்ரெண்டோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக கேம்பிங்னு சொல்லலாம். ஸோ கேம்பிங் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா நம்ம பசங்க எல்லாருமே முன்னாடி போயிருக்காங்க. ஸோ நம்ம குரூப் எல்லாருமே யார் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டிரைவர் வாழ்க்கையே இப்படி தாங்க. வெளியே எங்கே சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா ஒன்றும் முடிய மாட்டேங்குது. திடீர்னு வேலை வந்துடுது. ஆக்சுவலி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம்பிங் தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் கேம்பிங் பண்ணி பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது. ஸோ ரிவர் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டா ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கரிகாலனுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கரிகாலன் யாருன்னு சொல்லிக்கிறேன். ஸோ புதுசாக யாரும் வீடியோ பார்க்குறீங்கன்னா கரிகாலன் வேறு யாரும் இல்லை, இவர் தான் கரிகாலன். பார்த்திங்களா கை வச்சுருக்கோம்ல அவர் தான். ஸோ கரிகாலன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செயின் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. செயின் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் பைப்பில் என்னென்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டுறப்பறம் தான் தெரியுது பையன் வந்து ஃப்ரீ ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைவேல வந்தப்பறம் தான் வேலையை காட்டுறான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹைவேல ஓட்டுறதுக்கு இந்த வண்டிலாம் வேறு லெவலுங்க, கம்ஃபர்டபுள், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரிய வண்டி இப்போ பெரிய வண்டி பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு ½ அன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு சேரும் அப்படிங்கிறது போடுது மேப்பில். இருட்டுக்கு முன்னாடியே போய்ட்டாங்க நல்லாயிருக்கும். எம்மா குழி இந்த குழியில் வண்டியை போடுற விட நின்றது ரொம்ப பெஸ்ட்டு. பின்னாடி உள்ள பிரேக் பேடு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி போயிட்டு பிரேக் பேடு மாற்றணும். ஸோ ஷோரூமில் கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு 2500 rupees ஒன்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நிறையா வண்டிக்கு மாட்டலாம் அப்படின்னு சொல்லி நிறையா இதெல்லாம் கேட்டு பார்த்தேன் சர்க்கிளில். ஸோ அவங்க ராயல் என்ஃபீல்டுக்கு மாற்றலாம், அது ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரியர் பிரேக்கு ஆக்சுவலாக பார்க்கலாம். ஏன் எப்படி போகிறான் ஒரு மாதிரி? அந்த வண்டி எப்படி இருக்கா அதை வச்சுட்டு எப்படி ஓட்டுறான்னு தெரியல. இவனை ஓவர்டேக் பண்ணிடணும். எப்பா கொஞ்சம் வழி விட்டுருப்பா. என்ன கண்டிஷனில் வச்சு வண்டி ஓட்டுறான்னு தெரில. நம்ம நவுண்டு போகிறது நல்லது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் 60% கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ கோவாக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% கம்ப்ளீட் ஆகிட்டு. இன்னும் ஒரு 40% தாங்க கைஸ். இந்த ரோடு மட்டும் கிளியர் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வேறு லெவலாக இருக்கும் இந்த ரோட்டில் போகுதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரோடு இருந்தால் கூட நம்ம கோவாக்கு போகிறோம், மும்பை டு கோவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு 10 ஹவர்ஸ்லேயே நம்ம முடிச்சிடலாம். 10 ஹவர்ஸ் கூட ஆகாது, 9 ஹவர்ஸ் வரைக்கும். மேப்பில் வந்து 8 ஹவர்ஸ் காட்டும். ஸோ 1 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கலாம். இந்த ரோடு அவ்வளோ டேஞ்சருங்க, ரொம்ப கார்னரிங்காக வரும், பார்த்து தான் போகணும். மங்கி நிறையா மங்கி இருக்குப்பாங்க ரோட்லேயே நிற்கிறாங்களே தலைவர். எல்லாம் காட்டை விட்டுட்டு எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டுங்க சாப்பாடுக்கு. காட்டை விட்டுட்டு இப்போ ரோட்டுக்கு வந்துட்டு சாப்பாடுக்கு. பாருங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் நம்ம நாடு.
தலைவரே எங்கே ஹனுமான்ஜி எங்கே சாடுறீங்க நீங்கள்? அழகாக பார்த்து தான் க்ராஸ் பண்ணுது, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பயம். இந்த பக்கம் நான் முன்னாடி வந்தேங்க, நான் இந்த மாதிரி குரங்கெல்லாம் பார்க்கல. இன்றைக்கி நிறைய குரங்கு இருந்துச்சு. இன்றைக்கி ஒருவேளை சாயங்கால டைம் இல்லை சாப்பாடு எதுவும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரோட்டில், அதுக்கு நான் இந்த மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன். வந்துட்டோம். ஸோ 500-200 மீட்டர்ஸ் தான். இங்கே வந்து ரைட்டு காட்டுது, ரைட்டு சைடு பக்கத்தில் ரிவர் மாதிரி தான் இருக்குது. உள்ளே போவோமா? வரைக்கும் ரைட்டில் இருக்குல்ல, அதை தான் இருக்கும் நினைக்கிறேன். நல்லா செடி கிடியும் நல்லா வச்சுருக்காங்க. நம்ம வண்டி எங்கேருந்து பாட்டோம், ஒரே மரமாக இருக்குது. வாய்ஸ் யாரும் காணலை, சவுண்டு கேட்குது. எல்லாம் ரிவருக்கு போய்ட்டா நினைக்கிறேன். கேட்கலைக்கா அத்மதிக்கல காய்ஸ், ஒரு நிமிஷம் நான் எல்லாம் கலத்துட்டு வந்துட்டோம் ஃபைனலி லொக்கேஷனுக்கு. ஸோ பின்னாடி பேக்ரவுண்டு பாருங்க, உள்ள மரமாக தான் இருக்குது. ஸோ மெயின் பார்த்திங்கன்னா அந்த ரிவர் தான். நான் டென்ட்டு ரிவர் இதை பார்த்து தான் நான் கொஞ்சம் என்ன சொல்லுது ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இங்கே நம்ம டென்டிங் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். இவனுக்கு டாக் இருக்குது, இடி போகலாமா? நாளைய பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அதை கொஞ்சம் போல். ஹாய் பையன் சைலண்டாக இருக்கான். எல்லாம் கீழே உட்காந்து எல்லாம் தம் அடிச்சுடா உட்காந்து. வரேன்டா மாப்பிள்ள வரேன். ஸோ நம்ம டென்ட்டு இந்த டென்ட்டா இல்லை வேறு டென்ட்டா? வேறு டென்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கேயே நிறைய டென்ட்டு பண்ணிக்கிடுவாங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, கயாக்கிங். வாங்க இப்போ நம்ம இறங்குற ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உள்ள. ஸோ நம்மளோட டென்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான், நம்மளுக்கு ஆரஞ்சு. ஸோ மொத்தம் 4 டென்ட் எடுத்துருக்கோம். ஆட்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 8-9 பேர் வந்திருக்கோம் டோட்டலாக. போட்டு டென்ட்டு பாருங்கள், எவ்வளோ டென்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நிறையா பேர் வருவாங்க நினைக்கிறேன் ஆக்சுவலாக. சூப்பர். ஆனால் மோன்சூன் டைமில் வரணுங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. மோன்சூன் டைம் வந்து ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ हाय कमल भाई, कैसा गाँव से आ रहा मैं? सब लोग का वही हाल है. वागा ब्रो. वागा. इधर நம்ம ரூம் இன்னைக்கு. இதான் நம்ம ரூமா பாருங்க. இதான் நம்ம ரூம். 4 டென்ட்டு. டென்ட்டுக்கு ஆரஞ்சு கலர். ஸோ பிளாக். ஹாய் ஹலோ வா ஏய் என்ன பயப்படுறான் பையன். நம்ம டென்ட்டு. ஸோ பாக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு டென்ட் எல்லாமே தான். ஸோ அங்கே இருக்காங்க, கயாக்கிங் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கயாக்கிங் தான் பண்ண போகிறோம். எனக்கு ஃபஸ்ட் டைமு, நான் இதுக்கு முன்னாடி அதை பண்ண கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒத்தையில். ஏன்னா நீச்சலும் தெரியாது, சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ அதை போட்டுட்டு நம்ம இறங்கிட்டு தான் இன்றைக்கி காலத்தில். ஸோ காப்பி ரைட்ஸ் போடுறதுக்கே சாங் போட்டு பேக்ரவுண்டில் இருப்பார் நம்ம அருண் பாய் என்றைக்கும். ஸோ அருண் பாய் வாங்க ஸ்டீல் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா காதல் மன்னன். ஸோ இவருக்கு பேர் பார்த்திங்கன்னா நான் மன்மதன் வச்சுருக்கேன். மன்மதன் கௌதம். இது யார் பார்த்தீங்கன்னா கௌதம். அடுத்த டைனி எல்லாம் உள்ளே இருக்காங்க. ஸோ வாங்க அப்படி நம்ம காய்க்கிங் பண்ணலாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் லைட்டாக பீதியாக தான் இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது.
எனக்கு இல்லை ஃபஸ்ட் டைம்ங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஸோ ஊட்டியில் தான் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இது பார்த்ததே நான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணேன்னா போட்டிங் போவோம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ வேறு லெவல். எங்கே போகுதுன்னு தெரில, திருப்ப வர தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் திருப்பணுமா ஃபுல்லாக. ஸோ கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பீதியாக இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேட்ச் கேமில் ஈடுபட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பால்ஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பேட் பால் தான். ஸோ டப்பா கேம் தான். ஸோ நாங்கள் லோக்கல் சின்ன வயசில் விளையாண்டது தான். நாங்கள் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி எல்லாம் போட்டிருக்கோம். பவுண்ட்ரி தெரியுதா? பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பார்த்து தான் விஜய் பாய். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி விளையாண்டு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில. வச்சு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க விளையாடுறதுக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் கொண்டு வந்தாங்க. நூடுல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட ப்ரெட்டு ஜாமு அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு நைட் நேரத்தில். ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி உட்காந்து இருட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதை அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி பசங்களோட. சூப்பர் மைண்ட் ஃப்ரீ ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் இல்லை. ஸோ நாங்கள் எல்லாம் டார்ச் லைட் வச்சு தான் சாப்பிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மண்டேல அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த லைட் வச்சுருக்கோம். அது போய் டேனி பிஸி ஆகிட்டோம். எல்லாரும் ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க. லைட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அந்த லைட் இல்லை. சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்போ சாப்பிட்டுடலாம். குட் மார்னிங். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேயில் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டேயில் இங்கே நம்ம இங்கே எல்லாம் என்னென்ன இருக்குது நான் எல்லாம் காட்டுறேன். ஸோ நைட்டு வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் டென்ட்டு எப்படி இருந்துச்சுட்டு. நைட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் இப்போ டேயில் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம டென்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். மற்ற பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா லிவர் போதும். ஸோ துணி கொஞ்சம் காயுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. நம்ம பசங்க வந்தோடனே இந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க. ஆற்ற கண்டா போதும், துணியை துவைச்சி காய போட்டுதாள் எல்லாம் காய போட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அழகான வியூவு சொல்லப்போனால். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரிவர் போகிற மாதிரி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் டென்ட்டு பார்த்திங்கன்னா இதான் இங்கேருந்து வியூ நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. டென்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 டென்ட்டு நம்மளுக்கு ரெண்ட்டு. ஸோ இதுக்கு பேக் சைடு ஒரு டென்ட்டு தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே நிறைய டென்ட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஒரு குரூப்பாக ஒரு கம்பெனியாக வருவாங்களா, பெரிய பெரிய குரூப்பாக வருவாங்களா, ஒரு 40-50 பீப்புள் வருவாங்களா, அவங்களுக்கு வந்து இங்கே வந்து டென்ட்டு அவ்வளோ டென்ட் இருக்குது மக்களே. வேறு லெவலில் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரிவர். ஸோ ரிவர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் கிடையாது, இப்போ டேம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து டேம் ஓப்பன் பண்ண பட்சத்தில் பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் தண்ணி வந்துருமா. இப்போ டேம் வந்து ஓப்பன் பண்ணலை, அதான். மற்றபடி ஓகே, ஒரு நாள் நம்ம 2 நாள் ஸ்டே பண்ணுறோன்னா ஒரு சின்ன அப்படி ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சூப்பரான பிளேஸ். நான் இது கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு லெவலு. ஸோ அப்படியே ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்குது, நான் அதுவும் கட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஊஞ்சல். ஸோ பாய்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இங்கே பாருங்க, ஒருத்தன் காலை தூக்குறான், ஒருத்தன் கையை தூக்குறான். நேற்று நைட்டு என்ன வந்து செஞ்சுட்டாங்களா? அப்போ என்ன செஞ்சுட்டாங்க? 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. வேற எதுவும் செய்யலாம் பண்ணியாச்சு. நாலா பக்கமும் இருந்து அடிச்சாங்க மண்டையில். நேற்று பண்ண கலாட்டா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலாட்டா பண்ணியிருக்காங்க நேற்று நைட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அன்ஸ்க்ரீன், அதை காட்ட முடியாது. மற்றபடி ஃபுல் என்ஜாய். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃப்ரீயாக உட்காந்து ஒரு ரிவர் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வர ஆசைப்பட்டீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், இல்லைனா அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் மும்பையில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மும்பைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 89 கிலோமீட்டர்ஸாக வரும். ஸோ வாக்கன்னு இருக்குது, வாக்கன்னு ஒரு பிளேஸு. நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் உங்களுக்கு முன்னாடியே. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்காங்க. நான் இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.